எண்ட் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் ஸ்டார்டிங் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோமா. ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கறத முழுசா புரியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலாம். வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய சீன் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்காண்டி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷனோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயில தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காண்டியும் கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோட கோர் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த விஷயம் வந்து நாம நினைச்சதால தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா நாம நினைச்சதா பண்ணல, இதுக்கு முன்னாடி கூட நாம நினைச்சிருக்கலாம். அந்த டைமும் சுச்சுவேஷன்ஸும் இல்லாம போயிருக்கும். இப்போ நமக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா டைமும் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்த நீங்க ஃபுல்லா பண்ணி முடிச்சிருங்க. அப்படின்னா நம்ம எதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதான் முடிவு நினைச்சிருப்போம். பட் ஆனா அதான் ஸ்டார்டிங். இதான் அந்த வீடியோட கோர். ஆம்பளை பொம்பளை, கல்லு மண்ணு, நாய் பூனை, நீ நான்லாம் கூட உடம்புல இருக்கிற செல் ஒன்னும் தான் தனியால நினைச்சிருக்கும். ஆனா அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே. அப்படிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அணுக்களானவங்க தான். நாமும் சரி, இந்த பூமியும் சரி, இந்த யூனிவர்ஸும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா அணுக்களானது மட்டும்தான். இந்த அணுவோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது பாத்தீங்கன்னா இந்த அணுவோட சென்டர்ல வந்து ஒரு கரு இருக்கும். அந்த கருவை சுத்தி இந்த எலக்ட்ரான்ஸ் தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்காண்டி அது சுத்துது அப்படிங்கிறது அந்த ஆரம்பத்துல தெரியாது. ஆனா அதோட எண்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ஸஸால தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ன ரீசனுக்காண்டி இதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஸோ ஒரு பீப்புள் தான் மீட் பண்றோம் எதுக்காண்டி அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனா எண்டிங்ல வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அதே மாதிரி ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட் எதுக்காண்டி வருது உங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்த நீங்க முழுசா பண்ணி முடிச்சீங்கன்னா எண்டிங்ல தான் உங்களுக்கு புரியும். இந்த தாட்டை வந்து இதுக்காக தான் வந்திருக்கு, இதனால நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதான் நம்ம எண்டிங் நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அது எண்டிங் இல்ல, அதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம். இந்த பிளாக் ஹோலோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு யூனிவர்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் மொத்தமா சுருங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உள்நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிற பிளானட் எல்லாத்தையும் உள்நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். இதான் பிளாக் ஹோலோட ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு விஷயம் நினைச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த எண்டிங் வந்த உடனே நம்ம அந்த விஷயம் முடிஞ்சு நினைப்போம். பட் ஆனா அது முடிவு இல்லை. அந்த பிளாக் ஹோலோட பிறப்பு மாதிரி ஸோ நம்மளுக்கும் அந்த எண்டிங் வந்து ஆப்போசிட்டா கூட மாறலாம். எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அது எண்டிங்கா இருக்கும்னு நினைக்க முடியாது. அதுவே இன்னொரு விஷயத்தோட ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாக் ஹோலும் ஸோ இந்த யூனிவர்ஸோட எண்டிங் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அது இன்னும் பிளாக் ஹோலா மாறதுக்கான ஸ்டார்டிங்கா இருக்கா. ஸோ இதைத்தான் நான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ சொல்ல வந்திருந்தேன். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு தியரியா வேணா சொல்லாமே தவிர 100% உண்மை அப்படிங்க சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கூட அது வந்து இது பொய் அப்படிங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது ஒரு தியரி தான். பட் அதே தியரியை வந்து நான் லைஃப்ல கனெக்ட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதைத்தான் அந்த வீடியோல வந்து நான் சொல்ல வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ.